கேலண்டர் எடுத்து புரட்டி புரட்டி பாத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த ஆடி மாசம் இப்ப முடிஞ்சு போச்சு. அத்தை இதை என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆடி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த முகம், அந்த சிரிப்பு, இதெல்லாம் பார்க்க எனக்கு ஒரே ஆசையா இருக்குங்க. இன்னைக்கு வேலை ரொம்ப ஜாஸ்திங்க. ஆனா இன்னைக்கு 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 என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு படிக்காம விட்டா அப்புறம் நேத்து படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். வாங்க படிக்கலாம். இந்த இங்கிலீஷ்ல வேற வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுங்க. அப்புறம் நேத்து படிச்சதையும் கேளுங்க, எனக்கு ஞாபகம் இருக்கான்னு பாப்போம். ஞாபகமா? ஆமாங்க. ஏங்க, படிக்கிறது முக்கியம் இல்லைங்க, எல்லாத்தையும் சரியா ஞாபகம் வச்சுக்கிறதாங்க ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, ரொம்ப முக்கியம். ஆ, உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கு? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குங்க. நேத்து நீங்க சொல்லி கொடுத்த எதையுமே நான் மறக்கவே இல்லை. வேணா நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, நான் எப்படி டான்னு பதில் சொல்றேன் பாருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்க சொல்லாமலே உங்களோட ஞாபக சக்தி எனக்கு புரியுது, நல்லாவே புரியுது. சரி, நீங்க பார்த்து ஆரம்பிங்க, நான் அப்படியே எழுதி வச்சுக்கிறேன். எதுக்கு? என்னங்க எதுக்குன்னு கேக்குறீங்க? மறக்காம இருக்க இல்லையா? ஆமாங்க. அப்படி போட்டணும். என்னாச்சுங்க? ஓ ஓ, ஒண்ணும் இல்லையே, ஒண்ணுமே இல்லைங்க. உங்க ஆர்வத்தை பார்த்து ஒரு சந்தோஷம். சரி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்லி தர போறீங்க? இன்னைக்கா? I like you. சரிங்க. I Jubilant like you. வண்டிக்குள்ள ஏதாச்சும் இருக்கா பாரு. நீங்க வேணா பாருங்க, சிறந்த மாணவன் நீங்க பட்டம் கொடுக்கற அளவுக்கு நான் நல்லா புரிஞ்சு படிப்பேன். இப்பவே எனக்கு அப்படிதாங்க இருக்கு. எவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. இந்த லைக்னா பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்? ஆமாங்க, பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். எனக்கு தெரியுங்க, நான் தான் நேத்து நைட்டு ஃபுல்லா படிச்சேனே. ஆமா ஆமா, அதான் அதான். வெரி குட். இப்பதான் ரொம்ப ஆர்வமா படிக்கிறீங்களே. தேராது, இது தேரவே தேராது. அடுத்த வார்த்தை. ஐயோ கடவுளே, இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. சீக்கிரம் அடுத்த வார்த்தை சொல்லுங்க, நேராவது இல்ல. ஓகே சொல்றேன். வார்த்தையே வரலையே, சொல்லுங்க. ஐ ஐ லவ். லவ்வா? லவ் யூ. ஆமா, என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. ஐ லவ் யூ. அது சரி. இன்னைக்கு இவ்வளோ ஈஸியா சொல்லி கொடுக்குறீங்க. இதெல்லாம் எத்தனை படத்துல பார்த்தாச்சு. இந்த ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்களே, இந்த ஐ லவ் யூனா நான் உன்னை காதலிக்கிறேன், அதான் அர்த்தம் இல்லையா? ஆமாவா? ஆமா நானுங்க கேட்டேன். அதான் அதேதான். மறந்துடாம நல்லா அழுத்தமா இதுல எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டேன், பாருங்க. சூப்பர். ஆமா, ஏங்க இத நம்ம போட்டியில் எழுதி வைப்பாங்க? போட்டிக்குன்னு இல்லனாலும் எப்பயாச்சும் தேவைப்படும். இங்கிலீஷ் தானே, எழுதி வச்சுக்கோங்க. சரிங்க, எழுதிக்கிறேன். ஏங்க, இந்த விமானத்துல எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்களா? ஆமா, ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லுவாங்க. யாருங்க சொன்னது? தமிழ்லயும் பேசுவாங்க. யாரும் சொல்லலங்க, நானே தான் கேட்டேன். இந்த விமானம்
அதுல பயணம் பண்றது இத பத்திலாம் நான் யோசிச்சதே கிடையாது. எப்போது படத்துல பார்க்கும்போது ஆஹா ஏரோப்ளைன்னு மனசு அப்படியே உற்சாகமா பார்க்கும். அடுத்த நிமிஷத்துலயும் அப்படியே மறந்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதுல யாரு போவாங்க, என்ன பேசுவாங்க, எப்படி இருக்கும், இதெல்லாம் நினைக்க கூட தோணலைங்க. ஏங்க அதுல நம்ம போறோம்னு உடனே மனசு அப்படியே படபடன்னு அடிச்சுக்குதுங்க. அது முதல்ல மேல பறக்க ஆரம்பிக்கும் போது ராட்டினத்துல போற மாதிரி இருக்குமாமே, அப்படியா? எனக்கும் தெரியாதுங்க, நானும் போனதில்ல. ஓ, ஆனா அண்ணனும் அண்ணியும் சொன்னதை வச்சு, நான் படிச்சதை வச்சு, எனக்கு தெரிஞ்சதை வேணா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் சிவகாமி, ஏரோப்ளைன்ல எல்லாம் போக போற. தென்காசி ஆறுமுக பாண்டியோட பேத்தி வானத்துல பறக்க போறா. சந்தோஷம் தானே உனக்கு? உன் வம்சத்திலேயே ஏரோப்ளைன்ல போக போற முத ஆளு நீதான். ஏன் உங்க வம்சத்துல இருக்கிற எல்லாருமே பிளைட்ல போயிட்டாங்களா? உங்க அப்பா ஏரோப்ளைன் ஓட்டுனாரா இல்ல உங்க தம்பி ஹெலிகாப்டர் ஓட்டுனாரா? அப்படி இல்ல சிவகாமி, எனக்கு இது புதுசுதான். எப்படியோ பிளைட்ல போறமே, அத சொல்லுங்க. எல்லாம் என்னோட புள்ள சரவணனோட திறமையாலதான். இல்லன்னா சாகுற வரைக்கும் இது நம்ம யோசிச்சாவது பார்க்க முடியுமா? அப்ப கூட உனக்கு சந்தியாவை பாராட்ட மனசு வர மாட்டேங்குது. போட்டிக்கு போக மாட்டேன்னு சரவணன் சொன்னா, போக வேணான்னு நீ சொன்ன. எல்லாரும் எதிர்த்து கிட்டத்தட்ட சண்டை போட்டு சரவணனை சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு போனவ சந்தியா. அவ மட்டும் அவ்வளவு பிடிவாதமா இல்லனா சரவணனுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? இல்ல நமக்கு தான் ஃளைட்ல போற பாக்கியம் கிடைச்சிருக்குமா? உண்மைதாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். சந்தியா இல்லனா இத நாம நினைச்சு கூட பாத்திருக்க முடியாது. இதுல எல்லா புகழும் அவளை தான் போய் சேரும். என் புள்ளைய நான் நம்பாம இருந்தேன், ஆனா அவ என்னை விட அதிகமா சரவண மேல நம்பிக்கை வச்சா. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு அவனை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. அப்பாடி, இன்னைக்குதான் நீ மனசார சந்தியாவை பாராட்டி இருக்க. நல்லது பண்ணும்போது பாராட்ட போறேன், இதுல என்ன இருக்கு? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சிவகாமி. சரவணன் நல்ல பேர் வாங்கணும், அவனை ஊர் உலகம் கொண்டாடணும்னு நினைக்கிறா. அதனாலதான் தான் படிச்சவன்ற விஷயத்தை கூட ஒதுக்கி வச்சுட்டு, நீ திட்டினாலும் பொறுத்துக்கிட்டு அவ உயர்வுக்கு என்ன செய்யணுமோ அத செய்யறா. அதானே, உடனே உங்க மருமகள புகழ ஆரம்பிச்சிருவீங்களே. நீ மனசுக்குள்ள சந்தியாவை பாராட்டுற, நான் வாயை விட்டு பாராட்டுறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். எங்க இருந்து வந்திருக்கு இது? ஏங்க, ஆ, இந்த மாதிரி ஒரு போட்டியில சரவணன் ஜெயிச்சிருக்கான். ஆமா. நாம இப்படி பிளைட்ல சென்னைக்கு போறோம்னு உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டாமா? நீ ஃளைட்ல போறது அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியணும், அதானே? சொல்லிட்டா போச்சு. உங்கள மாதிரி அல்ப புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. உங்க அம்மா சந்தோஷப்படுவாங்களேன்னு தான் சொல்ல சொன்னேன். சொன்னா சொல்லுங்க, சொல்லலன்னா போங்க.
எனக்கு என்ன வந்துச்சு? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சிவகாமி. இப்படி கோச்சிக்கிறியே? என்னடா, என்ன அம்மா. வேணும்? கொஞ்சம் மோர் இருந்தா குடிக்க கொடுங்க. மோர் வேணுமா? ஆ. இதோ எடுத்துட்டு வரேன். நீயும் கொஞ்சம் குடி சிவகாமி, அப்பதான் சூடு கொஞ்சம் குறையும். அப்பா வாய பாரு. ஏன்பா அம்மா வம்பளிச்சிட்டு இருக்கீங்க? விடுற. அண்ணே, அம்மாவை டென்ஷன் ஆக்கலன்னா அப்பாவுக்கு பொழுதே போகாது. ஆ, என்னம்மா இது கையில கவரு? தெரியல மாமா, ஏதோ கொரியர் வந்திருக்கு. இதோ இவர் பேருக்கு தான் வந்திருக்கு. ஏன் பேருக்கா? ஆமாங்க, உங்க பேருக்கு தான். சமையல் போட்டி நடத்துறாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பிரிங்க அண்ணி, என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சரவணா, இந்த மோரு குடி. வாடா. என்ன சந்தியா அது? அத்தை, கொரியர். சரவணன் போட்டிக்கு போனான்ல, அங்க இருந்து லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா. மாமா, இது லெட்டர் இல்ல மாமா, வேற என்ன இருக்கு? ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டியோட இன்விடேஷனும் அனுப்பியிருக்காங்க மாமா. ஃப்ளைட் டிக்கெட்டா? ஃப்ளைட் டிக்கெட்டா? நான் அத பார்த்ததே இல்ல சந்தியா. இங்க யாருமே தான் பார்த்ததில்ல. இதுதான் இன்விடேஷன், இது ஃப்ளைட் டிக்கெட்ஸ். காட்டு. அத்தை பாத்து, அதோ இருக்கு பாருங்க. இதுவா? இது எப்படி அத்தை, திறக்கிறதோ? பாருங்க. இப்படியா? ஆ. எப்படி எல்லாம் வச்சிருக்காங்க? இப்படி திருப்பு. இதுல எங்கங்க நம்ம சரவண பேரு போட்டிருக்கு? இதோ அங்க காட்டுங்க. இருக்கு அத்தை. தோ மிஸ்டர் சரவணன். அதான். மிஸ்டர் சரவணனா? நல்லா இருக்குல்ல? இதான் ஃப்ளைட் டிக்கெட்டா? அண்ணே, இது அதோட பிரிண்ட் அவுட் தான். இப்படிதான் இருக்கும். ஓஹோ. அத்தை, ஆ? அந்த டிக்கெட்ஸ் இருந்தாதான் ஃப்ளைட்ல போக முடியும். இந்த இன்விடேஷன் இருந்தாதான் போட்டியில கலந்துக்கவே முடியும். ரெண்டையுமே பத்திரமா வச்சுக்கணும். நீங்களே இதை வச்சுக்கோங்க. ஆ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இத நீயே பத்திரமா வச்சுக்கோமா. எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாதுமா. ஆமாமா, நீயே பத்திரமா வச்சுக்கோ. ம், சரிங்க மாமா. சரவணா, அம்மா. கடையில இருந்து கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துட்டு வா. நம்ம தெருவுல இருக்கிற எல்லாருக்குமே நாம போட்டிக்காக பிளைட்ல சென்னைக்கு போறோம்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த கவிதாவுக்கு தான் நான் முதல்ல கொடுக்கணும். ஆமாமா. அச்சச்சோ. இந்த இன்விடேஷனை அந்த பரோட்டா கடைக்காரங்கிட்ட காமிச்சிட்டு வரேன். குடு, சரி குடு. சரி சரி. மாமா, இதுல போடணும். கொடுமா. ஸ்வீட் கடைக்காரன் ரொம்ப சாதாரணமா தான் நினைச்சிட்டேன். நினைச்சதும் பைக் வாங்குறாங்க, இப்ப ஃப்ளைட்ல போறாங்க. ஐயோ, என்னையும் ஒரு சமையல்காரனுக்கே கட்டி வச்சிருக்கலாம். ஐயோ. ஐயோ, எங்க போய் விழுந்துச்சுன்னு தெரியலையே. இவர் ₹1 கூட கணக்கு வச்சிருப்பாரு. மததும் கேட்பாரு, எங்க போச்சுன்னு தெரியலையே. அந்த டிக்கெட் இன்விடேஷன்லாம் இருந்தா தானே போக முடியும். நீங்க எப்படி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். கண்டிப்பா
நீங்க போக மாட்டீங்க. நான் தான் எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வைக்க போறேனே. மயிலு, மா அத்தை எங்க போனாங்கன்னு பாத்தியா நீ? தெரியலையம்மா. உள்ளே இல்லையா என்ன? இல்ல. சரி, நான் கடைக்கு போறேன். ஆ. அத்தை கேட்டாங்கன்னா சொல்லிடுன. ஆ சரிங்கம்மா. இது பார்த்து தானே ஆசைப்பட்டாரு. ஆதி எப்படி பேசிட்டான் அன்னைக்கு. பாவம் சரவணன். ஏன் அவர் பேண்ட் ஷர்ட் ஷூலாம் போடக்கூடாதுன்னு சட்டமா இருக்கு. அவருக்கு அந்த மாதிரி கெட்டப் கூட செம கியூட்டா அவ்வளோ ஹேண்ட்ஸமா தான் இருக்கும். சந்தியா, என்னாச்சு சந்தியா அம்மாக்கு? சந்தியாம்மா, ஆசம்ங்க. சூப்பரா இருக்கீங்க இன்னைக்கு, போங்க. என்ன சூப்பரா இருக்கு சந்தியாம்மா. அம்மா ஓ, கனவா? என்னம்மா கடைக்கு போறேன்னு இங்கே நிக்கிறீங்க? சூப்பரா இருக்குன்னு வேற சொல்றீங்க. அதுவா? அது ஒரு சர்ப்ரைஸ். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உங்க சரவண ஐயாவை நான் எப்படி மாத்துறேன்னு. எல்லாரும் அப்படி அசந்து போகணும். ஓ, அவரை கனவுல பார்த்துதான் நீங்க இப்படி நிக்கிறீங்களா? ஆ, சரி மயில, நான் கடைக்கு போயிட்டு வரேன். நீ வேலையை பாரு. ஆ, சரிங்கம்மா. அர்ச்சனா, அர்ச்சனா, இத வரேன் தே. வரும்போது தண்ணி எடுத்துட்டு வா. இந்தாங்க தே. இந்தா, இந்த கீரை எடுத்துட்டு போய் கழுவி தேங்காய் துருவி போட்டு கூட்டு வச்சிரு. இத வச்சுட்டு எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா. இந்தா. வேலை பாக்குறது நானு டயர்டாகி இது மட்டும் நல்லா டீயை குடிக்குது. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? போ. அம்மா, ம், என்னோட ரெட் கலர் சுடிதார் துவைச்சிங்களாமா? எங்கம்மா காணோம்? அதுவா, கொடியில இருந்து கீழே விழுந்துருச்சு. அத அலசி திரும்ப காய வச்சிருக்கேன். இந்த வேலையெல்லாம் நீதான் பார்த்து பார்த்து செய்யணும். ஆனா நீ வர வர பெரிய சோம்பேறி ஆயிட்டு வர. சிவகாமி, சிவகாமி, இங்கதான் இருக்கியா? என்ன? அப்பா, நான் இங்க தானே இருக்கேன். ஏன் உள்ள வரும்போது ஏல விட்டுட்டு வரீங்க? காது வலிக்குது. சிவகாமி, இந்த டிக்கெட்டையும் இன்விடேஷனையும் அந்த பரோட்டா கடையில அத்தனை பேர்கிட்ட காமிச்சு அசதிட்டேன்ல. திறந்த வாயை எவனுமே மூடவே இல்லைன்னா பாத்துக்கையே. ரொம்ப பெருமையா இருந்துச்சு சிவகாமி எனக்கு. ஏன் பெருமை இருக்காது? நம்ம புள்ள சரவணனால எப்பவுமே நமக்கு பெருமை மட்டும்தான். ம், நான் சொல்றது சரிதானே? அது என்னமோ உண்மைதான். ஆ, இது எனக்காமா? அப்பா, டீ அம்மாவுக்கு. ஓ, ஆமா ஆமா, இவர் அப்படியே வெட்டி முறிச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்காரு. டீயை போட்டு ரெடியா வச்சிருக்கோம். ஆசையை பாரு. நான் இப்பதான் வர வழியில டீ குடிச்சிட்டு வந்தேன். சரி சிவகாமி, டீய குடிச்சிட்டு இது ரெண்டுத்தையும் பத்திரமா உள்ள வச்சிரு. இது இல்லனா நம்ம ஃளைட்லயும் போக முடியாது, சரவண போட்டியிலயும் கலந்துக்க முடியாது. இருங்க, ஏன் என்கிட்ட குடுக்குறீங்க? சந்தியா கிட்ட கொடுத்து உள்ள வைக்க சொல்லுங்க. அத்தை, சந்தியா வீட்ல இல்ல அத்தை, கடைக்கு போயிருக்கா. ஆ, ஐயோ, அப்படின்னா பார்வதி, நீ அப்பா கிட்ட இருந்து இதை வாங்கி கொண்டு போய் அலமாரியில பத்திரமா வை. சரிம்மா. சந்தியா வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். கொடுங்க. காலு லேசா இடிச்சிருச்சு அத்தை.
தைலம் அந்த ரூம்ல தானே வச்சிருக்கீங்க. ஒரு வேலை செய்யறதுக்குள்ள 9 தடவை இடிச்சுக்காம உன்னால வேலையே செய்ய முடியாதுல்ல அர்ச்சனா. அங்கதான் இருக்கு, போய் எடுத்துக்கோ. ஆ அம்மா, பார்வதி போன் ரிங் அடிக்குது பாரு, போய் எடுத்துட்டு போய் கொடு. சரிங்க மாமா. போ சீக்கிரம் போ. பார்வதி பார்வதி. என்ன அண்ணி, எதுக்கு இப்படி பதட்டமா ஓடி வரீங்க? போன் அடிச்சிட்டே இருக்கு, அதனாலதான். போன் தானே அடிச்சது, அதுக்கே இவ்வளவு பதறீங்க. கொடுங்க. இந்த சான்ஸை விட்டா இது நம்ம கைக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாச்சே. இத வாங்கியே ஆகணும். என்ன பார்வதி, பாஸ்கர் கிட்ட இருந்து போனா? அதெல்லாம் இல்ல அண்ணி, ஃப்ரெண்டு தான். நான் ஒன்னும் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன் பார்வதி, சும்மா சொல்லு. ஐயோ, ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்ல அண்ணி. எங்க காமி, அது பாஸ்கரா ஃப்ரெண்டா நான் பாக்குறேன். அண்ணி, ஃப்ரெண்ட் அண்ணி. ஹலோ, சொல்லுடி. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் பார்வதி.